டேய், அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலாம், வாங்கடா போவோம். நீ பேசாதப்பா. எப்பவுமே இப்படிதான் பண்ற. உன்னை கண்டாலே எங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு அம்மாட்ட கோவப்பட்ட? நீ எல்லாரும் முன்னாடி அம்மா கிட்ட கோவப்பட்டதானே அம்மா வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிடுச்சு. என்னடா இப்படி பேசுற? நான் ஒண்ணுமே பண்ணலடா. உங்க அம்மா தான்டா தேவையில்லாம ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்றா. புரிஞ்சுக்கோங்கடா. நீ பேசாதப்பா. அம்மா எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் தெரியுமா? அம்மா எப்பவுமே சரியா தான் பேசும். நீ ஏன் அப்படி இருக்கிற? உன்னையாலதான் எங்க அம்மா ஓயாம வீட்டை விட்டே போகுது தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீ பேசாதப்பா. அருணு, நீ கூட வாடா என்ன புரிஞ்சுக்க மாட்ட. ஒருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டோம் தெரியுமா? நீங்க எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு 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 அண்ணனை படிக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்றீங்க. ஏப்பா அப்படி நடந்துக்கிற? அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு? உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதான் அம்மா கோவப்படுது தெரியுமா? அப்பா மன்னிச்சிருடா. இனிமே அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்க அம்மாட்ட சண்டையே போட மாட்டேன், போதுமா? என்னை தொடாதப்பா. நீ என்ன பேசணுமோ அண்ணன்கிட்ட பேசிக்கோ. என் அண்ணனை ஆள வச்சுட்டல, என்கிட்ட பேசாத. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். அண்ணன் அழுதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எதுவுமே பேச வேண்டாம். நீ அம்மாட்டே போய் பேசிக்கோ. எங்க அம்மா சந்தோஷமா இருந்தாலும் நாங்க சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? சரிடா, நான் அம்மாட்டே பேசிக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போவோம். நிஜமாவே அம்மா வந்துட்டா இல்ல நீ போய் சொல்றியா? ஏன்டா இப்படி பேசுறீங்க? என்னைக்கு அது அப்பா உங்ககிட்ட பொய் பேசியிருக்கனடா? சரி சரி வா போவோம். ஐயோ அண்ணே, நல்ல வேளை உங்களை நான் இங்க பார்த்தேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். என்னம்மா, என்னாச்சு? மண்டையில அடிபட்டிருக்கு. அவனை எங்க? அண்ணே, இது எல்லாம் அவர் பண்ணதுதான். உங்களுக்கு அவரை பத்தி சரியா தெரியல. அவரை நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் நல்லவர் கிடையாதுண்ணே. என்னம்மா, என்ன சொல்ற? என்னெல்லாமோ சொல்ற? ஆமாண்ணே, அவரு போன்ல பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். கேட்டுட்டு அவரை கேள்வி கேட்டதுக்காக தான் பூரி கட்டியை வச்சு என் மண்டையில அடிச்சிட்டாரு. அண்ணே, வலி தாங்க முடியாம என் பொண்ணை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நான் இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு ஊரை பக்கம் போறேன். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் வந்துட்டு இருந்தேன். என்னம்மா, என்னெல்லாமோ சொல்ற? எனக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன போன்ல பேசிட்டு இருந்தான்? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டு சாதாரண ஆள் கிடையாது. அவர் நல்லவர் கிடையாதுண்ணே. உங்களை பத்தியும் என்ன பத்தியும் அவர் மண்டைக்குள்ள தப்பு தப்பா 1008 யோசனை ஓடிட்டு இருக்கு. அவரு தினம் தினம் சந்தேகப்பட்டு என்னை இத்தனை வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு அவர் தொல்லை தாங்க முடியாம எங்கேயாவது போயிடலான்னு நான் நினைக்க நேரலாம். என் பொண்ணுக்காக தான் நான் அமைதியா இருந்துருவேன். ஆனா இப்ப அவர் பண்ற வேலை ரொம்ப அதிகமா போச்சு. என்னம்மா, என்னெல்லாமோ சொல்ற? எனக்கு கேட்க கேட்க என்னமோ மாதிரி இருக்கு. உண்மைதானே? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அனிதாக்கா அவரை ஒரு நாள் அடிக்க வந்துச்சான். அதுக்காக அவரு அனிதாக்காவை பழி வாங்குறதுக்காக தான் என்ன வேலை இல்லாமல் பண்ணிட்டு இருக்காருனே. உங்களுக்கு எதிராக உங்க கம்பெனியில ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்துருக்காராம். அந்த பொண்ணு இவன் சொல்றது கேட்டு தான் ஆடுது. அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க. அண்ணே, இன்னும் எவ்வளவோ பிரச்சனை கொடுக்கறதுக்காக தான் அவர் அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காரு. முதல்ல அவர் வேலையை விட்டு தூக்குங்க. அவருக்கு என்னவோ இப்போ என்ன பிரச்சனைன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாமே உங்களுக்கு எதிராக பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. என்னம்மா, என்னெல்லாமோ சொல்ற? அவன் என் ஃப்ரெண்டு. நீங்கள் தான் அவரை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை ஃப்ரெண்டாகவே நினைக்கல. உங்களை எதிரியாக நினச்சி உங்களை பழி வாங்கணும் தான் அத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் யார் என்னென்னு விசாரித்து முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க. இவரை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க. அவர்கிட்ட விசாரிங்க, உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. எனக்கு இது வேறு வழி தெரியல. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். நான் உங்களை என் அண்ணனாக தான் நினச்சேன். இப்போவும் அப்படி தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவர் ஆஃபீஸில் வச்சு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அவர் அனிதாக்காக்கு எத்தனையோ துரோகம் பண்ணியிருக்காரு. என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அனிதாக்காவை பழி வாங்க வந்துட்டு நிற்கிறாரு. தயவு செஞ்சு அவரை வேலையை விட்டே தூக்கிடுங்க. அப்போ உன் வாழ்க்கை என்னம்மா பண்ண போற?
எனக்கு தெரியலண்ணே. முதல்ல உயிர் தப்பிச்சா போதும்னு நான் இங்கிருந்து கிளம்புறேன். என் பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போக போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும்ண்ணே. நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேம்மா. வேண்டாண்ணே, பேசி பார்க்குற நிலையெல்லாம் அவர் தாண்டிட்டாரு. சந்தேக பேயி அவர் மண்டையில பிடிச்சி ஆட்டுது. பேப்பர் போடுறவன்ல இருந்து பால் போடுறவன் வரைக்கும் சந்தேகப்பட்டா யாரதான் நான் என்னன்னு சொல்லனே? அண்ணன் தங்கச்சி உறவையே தப்பா பேசுற மனுஷங்கிட்ட எத்தனை நாளும் விளக்கம் கொடுக்க முடியும்? அண்ணே, அவர் மண்டை பூரா சந்தேகம்தான். நின்னா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம், வெளியே யாருக்கிட்டையும் பேசினா சந்தேகம். எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே நான் அடப்பட்டு கிடக்குறேன் தெரியுமா? எனக்கு முடியலண்ணே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என் கையாலே அவரை கொன்றுவனோன்னு எனக்கு தோணுது. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கதை நினைச்சாலே அந்த ஆளு சந்தேகப்படுவார். அந்த ஆளு மண்டை பூரா சந்தேக பேய் பிடிச்சு கிடக்கு. அந்த ஆளு தனியாவே இருந்து வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டோம். என் பொண்ணை என்னால வளர்க்க முடியும். நான் இந்த ஊரை விட்டு போறேன்னே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அனிதாக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க. அனிதாக்காக்கு வாழ்க்கையில என்னாலதான் பெரிய கஷ்டம். இன்னும் என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டாங்களோ தெரியல. தயவு செஞ்சு அனிதாக்காவை புரிஞ்சு நல்லபடியா நடந்துக்கோங்கண்ணே. நான் கிளம்புறேன். எங்கம்மா போவ? நீ எங்க போவ? ஏம்மா இப்படி இருக்க? நீ தனியா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் பிடிச்ச மனுஷனோட வாழ்றதோட என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியா இருக்கிறதே ரொம்ப சந்தோஷனே. என் குழந்தைய என்னால வளர்க்க முடியும். முதல்ல நான் ஊருக்கு கிளம்புறேன். கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு வேலையை தேடிக்கிறேனே. என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. வேற எதுவும் இல்லை. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. பணம் எதுவும் தேவையா? நான் வந்து உன்னை ஊர்ல பாக்குறேன். வேண்டாண்ணே, நான் இப்ப கிளம்புறேன். என்கிட்ட பணம் இருக்கு. நீங்க வாங்க, அனிதாக்காவோட வாங்க. சரிம்மா, போயிட்டு வா. கவனமா இரு. சரிங்கண்ணே. என்னப்பா சொல்றாங்க? இது உன் ஃப்ரெண்ட் அந்த அங்கிளோட ஆன்ட்டி தானே? ஆமாடா, அந்த ஆன்ட்டி தான். நீ யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லாத. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் சாடியே இல்லப்பா. பாவம்ப்பா அந்த ஆன்ட்டி. பூடி கடைய வச்சு மண்டையில அடிச்சிருக்காரு. லூசப்பா அந்த ஆளு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலடா. நீங்க வாங்க, முதல்ல போய் அம்மாவை பார்ப்போம். நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணிருக்காருன்னு நீ கேட்கவே மாட்ட. அதான் எல்லா பிரச்சனையும் உன்னை தேடி தேடி ஓடுது. வா. சரிடா, வாங்கடா. ஏன் அனிதா இவ்வளவு பிடிவாதம் உனக்கு? நீ உன் இஷ்டத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு வெளியே போயிடுற. ஆனா பசங்க பாவம் ஏங்கி போயிடுறாங்க தெரியுமா? உன்னை தேடி 2 பேரும் எப்படி அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா? அதனாலதான் அதான் பைக்ல கூட்டிட்டு போய் உன்னை தேட கூட்டிட்டு போனாரு. ஏன் அனிதா, உங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன பசங்க. அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? என்னால எதையும் நினைக்க முடியல, யோசிக்கவும் முடியல. நான் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதையுமே காதுல வாங்காம எல்லாரும் முன்னாடியும் காட்டு கத்தல் போடுறாரு தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாரு. எனக்கு மனசு பொறுக்க முடியாம தான் அப்படியே கோயில போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வரேன். ஒரு ஃபோன் போட்டது எங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல. நாங்க எவ்வளவு துடி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீ அத்தனை பழி வாங்குறதுக்காக எங்கேயோ போய் உட்காந்துக்கிற. ஆனா பசங்க பாவம் இல்லையா? என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். நான் பசங்களை யோசிக்கல. எனக்கு இவர் ஏசிட்டாருன்னு அந்த ஆத்திரத்துல அப்படியே போய் உட்காந்தேன். நேரம் போனதே தெரியல. பசங்க என்ன தேடுவாங்கங்கிறத கூட மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிருடி. ஆமா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? வரும் 2 கிட்டையும் சொல்லி புரிய வை. எவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருந்தாங்க தெரியுமா? 2 பேரும் ஏங்கிதான் போயிருப்பாங்க. அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இவர் போட்ட காட்டு கத்தல்ல எனக்கு என்ன செய்யனே தோணல. ஆத்திரம் தலைக்கேறிட்டு அப்படியே போய் செத்த நேரம் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வரேன். இந்த மனுஷன் எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்ல கேட்காம காதலே வாங்க மாட்டேக்காரு. அந்த சனியே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அங்க வந்திருக்கு. அந்த காரணம் மட்டும் கிடைக்கட்டும். மாட்டையை பிடிச்சி இழுத்து ஆமையில வச்சு ஆறன்னு ஆரக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு அனிதா, நீ பண்ணது தப்பு. எனக்கு பசங்க தான் முக்கியம். நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, எப்படியும் போங்க. என்னால பசங்களை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொரு தடவை பசங்களுக்கு தெரியாம எங்கேயாவது போய் பாரு, அப்புறம் நடக்கிறதே வேற. சரி, பசங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கத்திக்கிட்டே இருக்காத. போய் ஒரு காஃபியை கொண்டு வா, தலை வலிக்குது. அதானே, என்ன பார்த்தா உனக்கு கத்துற மாதிரி தானே இருக்கும். எனக்கு உயிர் வந்திருக்கு. எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தாங்கிக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இவ தாங்கிக்க மாட்டா. அப்ப நானு அந்த ஆளு என்ன ஏச்சு ஏசினாரு, அது தாங்க மாட்டாம போயிட்டேன்.
பிள்ளைகளை பத்தி நான் யோசிக்கல தான், அது தப்பு தான். எனக்கும் பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அனிதம்மா, நீ சொல்லாம எங்கயாவது போயிடுவியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பாடுகளை தேடணும், கோயில்ல தேடணும், பீச்சில் தேடணும். நீ எங்கேயுமே இல்லை. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏமா அப்படி பண்ற? சொல்லாம எங்கேயாவது போவியா? அப்பாக்கு உனக்கும் சண்டனை, நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை விட்டுட்டு எதுக்கு போயிடுற? நல்லா கேளு, அப்படி அது மரமண்டையில ஏறுதானு பாப்போம். அழாத செல்லம், உன்னை இப்படி பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு. அழாதடா. சரிடா, அழாதடா. இனிமே எங்கேயும் உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன். கோயில போய் செத்த நேரம் உட்கார்ந்துருந்தேன். அப்படியே கண்ணை மூடி கோத்துல உட்கார்ந்தனா நேரம் போனதே தெரியல. மன்னிச்சிருங்கடா. அழாதீங்கடா, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதடா. அருணு அழாத, அஸ்வினு அழாத செல்லம். உங்க அப்பா எங்கடா? அப்பா வீஞ்சிக்கிட்டு சாப்பாடு உட்கார்ந்து இருக்காரு. அவர் வீஞ்சிக்கிட்டு தானே உட்காரணும், உட்காரட்டும். சரி சரி, இந்தா காஃபியை வாங்கி குடி. நான் போய் அத்தானுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். அம்மா, இனிமே நீ எங்கேயுமே போகக்கூடாது. அதுவும் எங்க போனாலும் என்னையும் கூட்டு போகணும், சரியா? அம்மா எங்கேயும் போக மாட்டேன், உங்களை கூட்டிட்டு தான் போவேன். போதுமா? நீ ஏண்டி முறைச்சிக்கிட்டு இருக்க? காஃபியை கொடுத்துட்டு போய் அவருக்கு காஃபியை போட்டு கொடு. நான் வந்து வச்சுக்கிற கச்சேரியை. நாங்களே நல்லா குத்தம் தருமா அப்பாவை பிடிச்சி திட்டு விட்டுட்டோம். அப்பா வீஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. யாரு? என் அஸ்வின் கிட்ட வச்சுக்க முடியுமா? அஸ்வின் மட்டும் சண்டை பண்ணல, அருணும் நல்லா அப்பாட்ட ஆசை விட்டுட்டான் தருமா. அப்படியா? சரி சரி, ரெண்டு பேரும் முகம் கழிட்டு வாங்க. அம்மா ரெண்டு பேருக்கும் பாலாத்தி தரேன். சரிம்மா. நீ எதுக்கடி இன்னும் வெஞ்சிக்கிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேரு டிராமாலையும் நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். எப்பப்பா, இவ கோவம் தாங்க முடியலையே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜி காக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்வம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அனிதாக்கா, ஐஸ்வர்யா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மாமா? ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். அனிதா அக்காவும் சூப்பராக இருக்காங்க, ஐஸ்வர்யா அக்காவும் சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. வீடியோ சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப 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 நல்லா இருக்குது. இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் நல்லா இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நிஷா பாப்பா எப்படி இருக்கா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிக் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிக் அம்மா, உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆன்லைன் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹஜிக் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஷா அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கலாம். ஐ லவ் யூ அம்மா. எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் கிரேவி அப்புறம் தேங்காய் சாதம் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் கௌதமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ராட் ஃப்ரெண்ட், ஐ ஹோப் அனிதா ஆர் ஐசு ஷுட் ஃபைண்ட் திஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கௌதமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கமெண்ட் பார்த்தேன், ரொம்ப நன்றி. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அச்சோ, நீ சந்தேகப்பட்டது சரிதான். அடப்பாவி, எங்க அத்தான் கூடவே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ப்ராடு வேலை பண்ணுறான். அனி சீக்கிரம் கண்டுபிடிங்க ப்ளீஸ். அத்தானும் நீங்களும் பிரியக்கூடாது. ஏன் அத்தான் இப்படி இருக்கீங்க? உண்மை தெரியும் போது தான் இருக்கு அத்தானுக்கு பெரிய கச்சேரியே. அத்தான் அணிக்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அனி சொல்றதை கேளுங்க. அத்தான் அனி சிசிடிவி கேமராவை செக் பண்ணு. அனி, இவன்லாம் ஒரு நண்பன், மூஞ்சியிலே குத்தணும். இவன் ஆஃபீஸை விட்டு தருத்துங்க. அத்தான் நான் ஒரு ஆனந்தம். அஸ்வினுக்கு அந்த பையன் மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷப்படுறேன். அருண் சொல்லும் பாரு, என்ன லெட்டர்னு கூட தெரியாம இருக்கான் அஸ்வினு. பஸ் எப்போ மலேசியா போகும். நீங்க எல்லாரும் நலமா? நானும் நலம், தேங்க்ஸ். அனி ஐசு சரி, நைஸ் கலர். அருண் அஸ்வின் அத்தான் லுக்ஸ் மை ஹேண்ட்ஸம், லவ் யூ ஆல் ஸோ மச். சூப்பர் ஸ்டோரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பேசலாம் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் யாழினி. நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அது என் நிலைமை புரியுது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
ஹாய் அன்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்காக்கா? பஸ்ஸு மலேசியாவுக்கு சீக்கிரம் வரும். அஸ்வினை கூட்டிகிட்டு போங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அண்ணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பஸ்ஸு சிங்கப்பூர் வந்துட்டு அப்படியே மலேசியா போவோம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். அங்கே எல்லாருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். அம்மா அப்பா எல்லாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஆனால் நான் மறக்கலை. ஹஜிகா அம்மா, யாழினி அம்மா, சாந்தி அம்மா, சங்கீதா அம்மா, அப்புறம் மாசிலா அம்மா, அப்புறம் கிறிஸ்டின் ஆண்டி, அப்புறம் லக்ஷ்மி அம்மா, அப்புறம் தெய்வம் அம்மா, அப்புறம் ராதிகா அம்மா, எல்லாருக்கும் வெனிஸ் ஃபேக்ட் அம்மா, நிறைய அம்மா இருக்காங்க. அப்புறம் அபிதா அம்மா, எல்லாருக்குமே இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். கலையம்மா மண்டன கலையம்மா, எல்லாருக்கும் இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அண்ணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா. ஹாய் இஸ்ஸாக்கா. அனிதாக்கா சொல்கிறத யாரும் நம்ப மாட்டீங்களா? ஏன் அரவிந்த் மாமா இப்படி இருக்கீங்க? ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்னாடி பொண்டாட்டியை இப்படி திட்டுறீங்க, மனசு கஷ்டப்படலையா? மாமா அக்கா என்ன வீட்டுக்கு வரலையே, எங்கே போனாங்க? தயவு செஞ்சு அனிதாக்கா சொல்கிறத நம்புங்க. அனிதாக்கா கஷ்டப்படுத்தாதீங்க, என்னால் பார்க்க முடியல. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற. அருண் அஸ்வின் மாதிரி பேச மாட்டீங்களா? மாமா நீங்கள் அனிதாக்காவை திட்டினாலும் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ சீக்கிரம் போட்டுட்டீங்க, இது மாமாவுக்காகன்னு ஹார்ட் ப்ரோக் பண்ணியிருக்க. என்னம்மா செய்யறது? எல்லாரும் முன்னாடியும் திட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவள் வம்பு பண்ணுறாள். எல்லாரும் முன்னாடியும் வந்து ஆஃபீஸில் கற்றுனா கோவம் தான் வருது. மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஏன் சீக்கிரம் போட்டோன்னா மொதல் நாள் வீடியோ போடலனால நைட்டு பாதி வீடியோ எடுத்திருந்ததுனால சீக்கிரமாக வீடியோ போட்டோம். ஆனாலுமே இப்போ வீடியோ பார்க்குற மெம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வீடியோ போட்டாலும் சரியாக போகலை, ஈவினிங் போட்டாலும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. சரி, வரட்டும். பார்க்குறவங்க பாருங்க. ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் அத்தானோட அன்பு எப்பவும் குறையாது. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சாந்தி. என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்பவும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உடம்பு எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? கோவப்படாதீங்கக்கா. அத்தான் பாவம், என்ன செய்வார்? அனிதாவும் பாவம், அத்தானும் பாவம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனையே இருக்காது. ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி அக்கா. இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அரவிந்த் மாமா நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அனிதாக்கா மேலே. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அனிதாக்கா ரொம்ப பாவம். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். உமா எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் வேற லெவல். ஹாய் செல்ல குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா பிரகாஷ் அப்பா, அரவிந்த் மாமா, நீங்கள் அனிதாக்கா மேலே கோவப்படுறீங்க. அது உங்களை பிரேக்கப் பண்ணுறேன். அனிதாக்கா டோன்ட் ஃபீல், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன எல்லாரும் அனிதாக்கு தான் சப்போர்ட் போல. அப்போ மாமா தான் பாவம். மாமாவுக்கு எல்லாரும் ஹார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க, ப்ரோக்கன் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ணுறது? மாமா தனியாக தான் இருக்கேன், என்ன செய்ய? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சில சமயம் அப்படி தான் கோவம் வந்துடுது, மன்னிச்சுக்கோங்க. கோவத்தை குறைச்சிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? நீ அதான் பாவ புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. மாமா பாவம், என்ன செய்ய? கோவத்தில் திட்டிப்பிட்டாரு. பரவாயில்ல, மனசு கேட்கல, அதான் வீட்டு பக்கம் வந்துட்டேன். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. மாமா உட்காந்து அழுவார். எல்லாரும் அவருக்கு காட்டு ப்ரோக் பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு பாவம் விட்டு தள்ளுங்க, பொழைச்சி போட்டும். உங்களுக்கு இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்களக்கா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் சூர்யா செல்லம், ஐ லவ் யூ செல்லம்.
ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கேன்? ஐ லவ் யூ செல்லம். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. உங்கள் எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மாவுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அஸ்வின் செல்லாம் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஐ லவ் யூ. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின், அருண் தங்கம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, புஜுக்குட்டி, தங்கக்குட்டி, என்னோட செல்ல பிள்ளைகள் செம்மையா பேசுறீங்க. அஸ்வின் குட்டி அறிவு பிரில்லியண்டா இருக்கீங்க. அஸ்வின் குட்டி அண்ணாவை விட அஸ்வின் தங்கம் தான் பயங்கர பிரில்லியன். மாசிலா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அஸ்வின், ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ. என்ன அனிதா, இவ்வளவு கோபம் ஆகாது. நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். புத்தியை யூஸ் பண்ணி விவேகமா சிந்திக்கணும். நீ அதிகமா படுற, அதனால அத்தானுக்கு உன் கோவம் வருது. அதெல்லாம் வேண்டாம், பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிரும். அத்தானை நம்பு, அத்தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரைடு குட்டி, புஜுக்குட்டி, அம்பளுக்குட்டி, புஜுமா குட்டி. எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பர் மாசா இருக்கு. அனிதா ஐஸ்வர்யா ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப மாசா இருக்கு. சூப்பர். ஐ லவ் யூ எல்லாருக்கும். ஐ லவ் யூ. எஸ்டர்டே மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மாசலாமா. உடம்ப பார்த்துக்க, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ கேர்ஃபுல்லாக இரு. ஐ லவ் யூ ஸோ மச் மாசலா. ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. கோவப்படாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், பட் முடியலை. எதையாவது சொல்லி கோவத்தை உண்டு பண்ணிடுறாங்க. சரிக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ரயிலு குட்டி, புஜ்ஜு குட்டி எப்படி இருக்கு? ஐ லவ் யூ செல்லக்குட்டி. எங்கள் செல்லக்குட்டி அம்மாவுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். மயிலுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜு குட்டி, ரயிலு குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ அம்மா. உங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே, இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹெச்டபிள்யூஏஜஸ், நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹெச்டபிள்யூஏஜஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் இஸ் ஏ பிரில்லியன்ட் பாய், அருண் இஸ் ஏ ஸ்டில் சைல்டிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் கிறிஸ்டினாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் தரணி கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். ஹாய் தரணி கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவம் அனிதா, யாராவது ஒருத்தர் அனிதா வாழ்க்கையில் விளையாடுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹை குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு வேசக்காரனா இருக்கான். முதல்ல இதை உங்கள் ஃப்ரெண்டையும் இந்த பொண்ணையும் வெளியே அனுப்புங்க. அனிதாக்கா மேலே கோவப்படாதீங்க, ரொம்ப ஓவராக நடிக்குது இந்த பொண்ணு. அனிதாக்காவை இப்படி திட்டுனா நான் ஸ்டோரியை பார்க்க மாட்டேன், நான் கோவமாக இருக்கேன். அடுத்தவங்க முன்னாடி பொண்டாட்டியே இப்படி விட்டு கொடுத்து பேசக்கூடாது. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டா என்ன செய்யறது? ஸ்டோரியை பார்க்க மாட்டீங்களா? அனிதாவை திட்டுனாலும் ஸ்டோரியை பார்க்க மாட்டீங்க போல. அனிதாவை கொஞ்ச நாளும் பார்க்க மாட்டீங்களா? அனிதா மேல செல்லமா தான் கோவம் போட்டோம், வேற எதுவும் இல்லைக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி அக்கா, ஐ லவ் யூ அக்கா.
என்னாச்சு என் செல்ல லட்சுமி அக்காக்கு இம்பிட்டு கோவமா? அனிதாவை கோபப்படாதுன்னு சொல்லிட்டு அனிதா மேலே கோவப்பட்டா ஸ்டோரியை பார்க்க மாட்டேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன பிளாக்மெயிலா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எல்லாம் அப்படித்தான், எல்லா புருஷனும் திட்டுறது தான், எல்லாம் சரியாயிடும், என்ன செய்யறது? சில சமயம் பட்டு தான் திருந்துவாங்க போல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இனியே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது என்ன அனிதாவை திட்டுனா பார்க்க மாட்டீங்களாக்கும்? அப்போ நாங்களாம் என்ன தப்பு பண்ணோம்? எங்களெல்லாம் பார்க்காம எப்படி இருப்பீங்க? சரியான ஆளு தான். அனிதாவுக்கு தான் ஓவர் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ எனக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் இல்லையா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, இதெல்லாம் டூ மச் தெரியுமா? நாங்களாம் உங்களை எப்படி பார்க்காம இருப்போம்? நீங்கள் எங்களை பார்க்காம எப்படி இருப்பீங்க? அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டைனா அது 2 நாள் சண்டை போடுவாங்க, 3 நாள் சரியாயிடும். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? உங்களை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன லட்சுமி அம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை என்னதான் வருது? அது எப்போ மேடம் வருது. ஆனால் என்னையும் அஸ்வினை பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா? எப்படி அப்படி சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா? அஸ்வினுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் அஸ்வின் அழிச்சிட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டான். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ. ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ரேவதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஸ்கெட்ச் பாட் அண்ட் கிராஃப்ட் நைஸ் ஷேரிங் மை ஃப்ரெண்ட் குட் லக் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. உலகெங்கிலும் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் என் தம்பியும் உங்களை சந்திக்கிறோம். பாய். உங்கள் எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.